வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, மக்களை ஏமாற்றிட்டு அதில் லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தான். அந்த தம்பதிகள் யாருன்னா பொய்கார இளவரசனும் பொய்காரி காயத்ரியும். அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, நேற்று காருக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே ட்ராமா போட்டிருப்பாங்க. அந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேலை செய்கிற, உனக்கு வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாதா, ஒரு கொரியர் பண்ண முடியாது அப்படின்ட்டு ட்ராமா போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு பயங்கரமான வேலை. ஏன்னா 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மோசக்கார கொள்ளக்காரன் தான். நான் ஆல்ரெடி என்னோடய போஸ்ட்லேயே நான் போட்டிருப்பேன் டாக்டரோட நம்பர். மறுபடியும் நான் சொல்கிறேங்க. அந்த டாக்டரோட நம்பர் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் தான் இந்த ஏமாற்றுக்காரன் மருந்து வாங்கிட்டு அதிக விலைக்கு விற்றுட்டுக்கிறா. அந்த டாக்டரோட நம்பர் 9445670646. மறுபடியும் சொல்கிறேன், 9445670646. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மருந்து வாங்க. இந்த மருந்தோட விலை மறக்காமல் கேளுங்க. கேட்டுட்டு அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு எங்ககிட்ட 2500 முதல் 5000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இனி மருந்து அந்த ஏமாற்றுக்காரனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு நேற்று கொண்டு காரில் கொண்டு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா உழைக்கிறாங்க, உங்கள் அம்மா இந்த மாதிரி எத்தனையோ ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லாம் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற தான் கேள்வி. மக்களை ஏமாற்றிட்டு அவங்கக்கிட்ட லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டிட்டு பெருமநாயம் வேறு. உங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க, உங்கள் அண்ணன் வேலைக்கு போகிறாங்க, உன்னால் ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னையே பண்ணிகிட்டுருக்கிற? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை? அதுதான் கேள்வி. மொத்தத்தில் இந்த இளவரசன் மாதிரி ஒரு மோசமானால நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது என்ன லிங்க்குன்னா, இந்த மாதிரி தான் ஒரு மருந்து சேல்ஸ் பண்ணி அவரை கைது பண்ணிட்டாங்க. அதாவது சட்டத்துக்கு முறைகேடாக இவர் மருந்து சாப்பிடுங்க, குடியிலேருந்து காப்பாற்றுங்க, நான் நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பேசிட்டு லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கிற ஒரு மோசமான வர்ஸ்டான யூடியூபர் தான். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் தான் வீடியோ போடுறேன், ஒரு வீடியோ கூட போட முடியலையே அப்படிங்கிறது. அதுதான் இருக்குதுல்ல 1 நம்பர் ட்ராமா. இவங்களுக்கே நல்லா தெரியும், இவங்க யூடியூப்பில் போடுற வீடியோ யாரும் பார்க்குறதில்ல. ஒரு முட்டாள் சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு சில பேர் தான் பார்க்குறாங்க. நான் இளவரசனோட சப்ஸ்கிரைபருக்கும் சேர்த்து இது சொல்கிறேன். அந்த டாக்டரோட நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக கேளுங்க. நான் சொல்கிற பொய்யா இருந்தால் நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த மருந்தோட விலை என்ன, அந்த மருந்து சாப்பிட்லாமா வேண்டாமா, பிடிச்சிருந்தா போய் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் அந்த மருந்து அங்கே வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு பேக்கெட்டாக மக்களுக்கு ஏமாற்றி விற்றுட்டு அதில் வாழ்ந்துட்டுருக்கிற தம்பதிகள் தான். 2 பேர் உட்காந்து காரில் உட்காந்துட்டு நீ என்ன வேலை செய்கிற, நான் என்ன வேலை செய்கிறேன், அந்த அம்மா ஒன்றும் தெரியாமல் இனி கரெக்டாக பண்ணிக்குவோங்க அப்படிங்கிறது. இளவரசனுக்கு என்ன வேலை, அதை தான் கேட்குறேன். மக்களை ஏமாற்றிட்டு அதில் வருமானம் பார்த்துட்டுருக்கிற ஒரு மோசமான ஏமாற்று கொள்ளைக்காரன். அது விட்டு போட்டு கொரியர் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா? 1000 ரூபா மருந்தை ஏமாற்றி 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு விற்றுட்டு இதில் 2 பேர் ட்ராமா போட்டிருப்பாங்க நேற்று காருக்குள்ளே உட்காந்துட்டு. நான் அந்த டாக்டரோட நம்பர் போஸ்ட்லேயும் பண்ணிக்கிறேன், இப்போவும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இளவரசனோட சப்ஸ்கிரைபருமே ஃபோன் பண்ணி கேளுங்க. அதை விட்டு போட்டு 2 பேர் இந்தபடி மக்களை ஏமாற்றிட்டு வாய் வளர்க்குறாங்க. இந்த ஆட்களில் ஒரு திறமையும் கிடையாது, ஒரு வாயை திறந்தால் பொய் விழுக்க. அந்த காருக்குள்ளுக்காண்டு எப்படி பேச மாட்டேன், வாயில் புகையை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டு இவர் பல டைம் போதை போட்டு சுத்தனவர் தான். திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், இளவரசங்கிட்ட யாரும் மருந்து வாங்காதீங்க. இவ்வளோ சொல்லியாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போய் மருந்து வாங்கினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து பல பேர் மருந்து சாப்பிட்றாங்க.
ஆனால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து கையோ காலோ வராமல் போய் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான தம்பதிகளை, மோசடி தம்பதிகளை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு மருந்து சாப்பிடணுன்னா டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். நம்ம உடம்புல 1008 பிரச்சனை இருக்கும். இந்த ஆளுக்கு ஒரு படிப்பறிவும் கிடையாது, ஒரு மெடிக்கல் துறை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாமல் தான் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் மருந்து சாப்பிடுங்க, நாங்கள் மக்களை காப்பாற்றியாச்சுங்க, நாங்கள் வந்து குடியில்லாத மாநிலமாக மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணி கணவன் மனைவி ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. கணவருக்கு பொழைக்கிறதுக்கு துப்பு இல்லை, உழைக்கிறதுக்கும் துப்பு இல்லை. ஏன்னா யூடியூப்பே கதின்னு இருக்கிறாரு. கேட்டால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையாமா, கொரியர் பண்ணணுமாம்மா, 3 மணிக்கு வரைக்கும் தான் தூங்குறாராம்மா. ஆனால் 3 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு என்ன காரணம்னா, 4 நாள் தினம் போய் சொல்லி மக்களெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றணும், இப்படி லட்சக்கணக்கால் வருமானம் ஈட்டி நாம் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம் தான் இந்த ஆளோட பிளானிங். மொத்தத்தில் இந்த ஆளுக்கிட்ட தயவு செய்து மருந்து வாங்காதீங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்குங்க. நான் டாக்டரோட நம்பரும் கொடுத்தாச்சு, நீங்கள் தாராளமாக போய் கேளுங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரர்கிட்ட மருந்து வாங்காதீங்க. டாக்டருங்கிட்ட மட்டும் இந்த ஆள் மருந்து வாங்கலை, ஆன்லைனிலும் வாங்கி சப்ளை பண்ணுறாரு. கீழே ஒரு லிங்க் கொடுக்குற அந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். எதனால் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன்னா, ஒரு போலியான மருந்து விற்கிறவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இளவரசன் விரைவில் கைதாவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மருந்து விற்கிறதே தப்பு. அது 1000 ரூபா மருந்து 2500 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா இப்படி மோசடி பண்ணி விற்கிறவர் தான் நம்ம மோசக்கார இளவரசன், மோசடி இளவரசன். அது கூடவே யாருன்னா அந்த பொய்காரி காயத்ரி. அந்த அம்மா ஒன்றும் தெரியாமல் தலையாட்டிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு ட்ராமா போட்டிருப்பாங்க. உங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க, உங்கள் அண்ணா வேலைக்கு போகிறாங்க, எத்தனையோ பேர் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிறது அது இப்போ தான் தெரியுதா. 2 பேர் ட்ராமா தான் போட்டிருப்பாங்க. நீ என்னையே வேலை பார்க்குற, நீ என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறியா? மக்களை ஏமாற்றிட்டு 1000 ரூபா மருந்து 2500 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு இப்போ ட்ராமா வேறு. இனிமேல் இந்த ஆளுமே வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு மோசடி பண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஏமாற்றுக்காரன் தான் இளவரசன் என்கிற பொய்காரன். இது அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மா ஒரு அரசு அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறாங்க. எங்கே போய் என் பையன் வந்து மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்ட கொண்டு போய் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். காட்ட மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, இந்த மருந்து விற்கிறதுக்கு உங்கள் மகனுக்கு யார் அனுமதி கொடுத்தாந்தான் முதல் கேள்வி கேட்பாங்க. அதனால் தயவு செய்து இளவரசங்கிட்ட யாரும் மருந்து வாங்கி ஏமாற வேண்டாம். இந்த ஆள் 1000 ரூபா மருந்தை 2500 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 6000 வரைக்கும் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மோசக்கார ஏமாற்றுக்காரன். நான் அந்த டாக்டர் நம்பர் சொல்லியாச்சு, போஸ்ட்லேயே போட்டுக்கிறேன். நீங்கள் போய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த ஏமாற்றுக்காரங்கிட்ட மருந்து வாங்கி ஏமாற வேண்டாம். ஏமாந்தீங்கன்னா உங்கள் பணம் தான் வேஸ்ட்டாக போகும். இந்த ஏமாற்றுக்காரன் இதை வச்சு பணக்காரன் ஆகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறா. அதுக்கு வழி வகுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.